வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானில் எதுக்காக சுப்ரீம் லீடர் அப்படின்ற போஸ்ட் இருக்கு? அதிபரை விட பெரிய போஸ்ட்னு எதுக்காக சொல்கிறாங்க? அதுவும் அந்த சுப்ரீம் லீடர்ன்ற குடும்பம் ஆரிஜின் ஆனதே நம்ம இந்தியாவில்னு சொல்லப்படுது. அது எந்தளவு உண்மை? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமான பல பதில்களை பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி, மரணத்தோட இறுதி தருவாயில் இவர் இருக்கும்போதும் சரி, தனக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியம் சார்ந்த வாரிசு யாருன்னு அவர் அறிவிக்கவே இல்லைங்க. நம்ம இந்து மார்க்கம் சார்ந்து சாய்பாபா அவர்களை சொல்லுவாங்கள்ல, லிட்டரலாக அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு பேருமே தனக்கு அடுத்த வாரிசு ஆன்மீகம் சார்ந்த யாருன்னு சொல்லவே இல்லை. ஸோ ப்ராஃபட் முகமது அவர்கள் மறைவுக்கு பிற்பாடு இஸ்லாமியர்கள் இடையில ஒரு விஷயம் பெருசாக மாறுது. இவருக்கு பிற்பாடு வாரிசாக ஒருத்தர் கட்டாயமாக வேணும், அவருக்கு மகன் இல்லை அப்படின்றதுனாலேயே நாம் வாரிசுன்ற ஒரு விஷயமே வேணான்னு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க, அபுபக்கர் இருக்கார்ல, இவர் யாருன்னா ப்ராஃபட்டோட நெருங்கிய நண்பருங்க, இவரை நாம் முகமது நபி அவர்களுக்கு அடுத்தபடி அறிவிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தையே வழி நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு அபுபக்கர் கொடுக்கலான்றாங்க. ஃபர்ஸ்ட் கேலிஃப் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற பெயரும் இவருக்கு கிடைக்குது. அதாவது கேலிஃப்னா ஆட்சி பண்ணுறவன்னு சொல்லாமல் அபுபக்கர் அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் சொல்லப்படுவாங்க. இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபட்டோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும், நண்பர் ஓகே ரைட்டு, நண்பரோடு இருந்துக்கிட்டோம், பட் அவரோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும். அந்த வகையில் ப்ராஃபட்டோட மருமகன் இருக்கார்ல அலி என்கிற அலி இப்ன் அலி தலிப், இவரை நாம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். ரொம்ப நாளாக செய்திகளை கேட்டிருப்பீங்களே, சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள், இப்படி உருவானவங்க தான். இந்த ஷியா அப்படின்ற வார்த்தையே ஷியா தலி அப்படின்ற அரபுலேருந்து வந்த வார்த்தைங்க. இதுக்கான பொருள் என்னன்னா, அலியின் கட்சிக்காரர்கள், அலியை பின்பற்றுவோர், அப்படி இல்லைன்னா அலியின் பிரிவு அப்படின்னு பொருள். செகண்ட் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷியா பிரிவு தான். ஒரு மார்க்கம் எந்த பிரிவுகளும் இல்லாமல் இருக்குன்னா அமைதிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் அதே மார்க்கத்துக்குள்ள பிரிவுகள் பிளவுகள் ஏற்படுதுன்னா அமைதிக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த வகையில் தான் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் இடையில நிறைய பிளவுகள் உதயமாகுது. மாறி மாறி ரெண்டு தரப்புலேருந்து ஆட்சியாளர்கள் வராங்க, படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளவு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்களே, அதாவது இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதிகளில் 2-3 குழுவாக மாறி அவங்களே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமே பேஸ் இங்கே தாங்க இருக்குது. ஒரு தரப்பு ஷியாக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் சன்னிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தரப்பு எப்படி பிளவுபட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடமைகள் இருக்குல்ல, இஸ்லாமியர்களை பிறந்தவங்களே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அது வரைக்குமே பிளவுபட்டு தான் இருக்காங்க. தனித்தனி பேட்டர்ன் ரெண்டு தரப்புக்கும். இதில் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 pillars ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 கடமைகள் அவங்க நிறைவேற்றி ஆகிறதுன்னு. ஷஹதா, சலா, சாம், ஜக்கத், ஹஜ். இதுவே ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 pillars ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. வலைய, தவ்ஹீத், சலா, ஜக்கத், சாம், ஹஜ், ஜிஹாத். இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க இஸ்லாமியர்களில் பெரும்பாலான தரப்பினர் பார்த்தீங்கன்னா சன்னி இஸ்லாமியர்கள் தான். இதில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்க இஸ்லாமியர்களில் 15% 20% வரைக்கும் சொல்லலாம். கிட்டத்தட்ட 40க்கும் பெரும்பான்மையான நாடுகள் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள். இதில் ஸ்பெசிஃபிக்காக டர்க்கி, சவுத் ஏஷியா, எமான், பர்ஷியன் கல்ஃபில் இருக்க முக்கியமான எல்லா பார்ட்டுமே சொல்லலாம். சவுதியில் உள்ள ஃபாலோ ஆகிடும். இங்கே எல்லாம் சன்னி பிரிவு மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஷியா பிரிவு மக்கள் அதிகமாக வாழ்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், லெபனான், பஹ்ரைன், அசர்பைஜான். இந்த சன்னி ஷியா சார்ந்து இவ்வளோ தூரம் ஒரு விளக்கம் கொடுத்தேன் பார்த்தீங்களா? இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ஈரானோட சுப்ரீம் லீடரை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த விஷயம் உனக்கு கிளியர் கட்டாக புரியும் மக்களே. ஓகே, இப்போ கான்டென்ட்டில் தெளிவாக ட்ராவல் பண்ணுவோம். சையத் ரொஹல்லா கொமேனி, இவர் யார் தெரியுதா? ஈரானோட முதல் சுப்ரீம் லீடரே இவர் தான். 1979 இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்குல்ல, இப்போ இருக்க மாடர்ன் டே ஈரான் இருக்கு பாருங்க, இதை கட்டமைச்சது இந்த வருஷம் இருந்து ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், ஃபாதர் ஆஃப் த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் போற்றப்படுற சயீத் அவர்கள் ஈரானில் தான் பிறக்கிறாங்க. ரஹல்லா இளைஞராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷியா மேலே அதீத நம்பிக்கைங்க. அந்த குடும்ப வழியாக பிறந்திருந்தாலும் அவருக்கு அதீத நம்பிக்கை, அதீத பற்று மற்றவங்களை காட்டிலும். இதுக்கான காரணம் இவரோட தாத்தா ஒருத்தர் இருக்கார், சயீத் அஹ்மத் முசாவி ஹிந்தின்னு சொல்லிட்டு. இவர் தான். ஏன்னா தாத்தா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அதாவது அப்படியே அந்த தாத்தாவோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இவரோட பிஹேவியர்ஸ் ஒன்று இருந்துச்சு. இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த ஹிந்தின்னு சொன்ன பாருங்க, ரொஹல்லாவோட தாத்தா அவர் பிறந்தது வேற எங்கேயோ இல்லை, நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசில். நம்பவே முடியலைங்க.
இங்கேருந்து போனவங்க அவங்க குடும்பம் ஈரானியே கட்டமைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அகமது ஹிந்தி பேர் ஒரு மாதிரி மொழி சார்ந்து வருதுல்ல. இது ஆக்சுவலாக ஒரு ரெவென்யூமில் தான் பண்ணியிருக்காரு. யார்? ரொஹல்லாவோட தாத்தா. இந்த அகமது ஹிந்தி அவர்கள் நம்ம உத்தரப்பிரதேசம் பாராபாங்கியில் இருக்க கிண்டூர் அப்படின்ற பகுதியில் பிறந்தவர். இந்தியாவோட தொடர்பு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக காட்ட விரும்பினவர். அதனால தான் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி அப்போ பெருசாக நடந்துட்டு இருந்துச்சுல, அது வரைக்கும் முகலாயர்கள் இங்கே பயங்கரமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து முகலாயர்கள் ஒட்டு மொத்தமாக வீழ்த்தப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த அரசு வெளியே போச்சுல. அந்த டைமில் அகமது ஹிந்தி குழம்பியிருக்காருங்க. இதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இங்கே சரியாக வாழ முடியுமான்னு அவங்க பதறி இருக்காங்க, பல பேரும் பதறி இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹிந்தி முடிவு பண்ணிட்டாரு, நாம் இங்கே இருக்க வேணாம், வெளிநாடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவரோட பூர்வீகமான ஈரான் இருக்குல்ல, அதை நோக்கி போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. 1830 ஈராக் வழியாக ஈரானை போய் அடைகிறாரு ஹிந்தி. அவர் இப்போ என்ன ரீசன் சொல்லிட்டு போகிறாருன்னா, அலி இருக்கார்ல, அதான் ஷியா பிரிவோட ஆதி புள்ளியாக போற்றப்படுறவர். அந்த அலி தூயலகம் இருக்குல்லங்க, இதை போய் நான் பார்க்க போகிறேன், புனித யாத்திரை அங்கே மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை இந்தியாவுக்கு. கரெக்டாக 4 வருஷம் கழித்து என்ன ஆகுது, அங்கே இங்கேன்னு ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஈரானோட கோமின் அப்படின்ற பகுதியில் சொந்தமாக தனக்குன்னு நிலத்தை வாங்குறாரு ஹிந்தி. வாங்கின அந்த நிலத்தில் தனக்கான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்தை அமைச்சிக்கிறாருங்க. மனைவி, குழந்தைன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இவர் ஒட்டு மொத்தமாக 5 குழந்தைங்க. இந்த 5 குழந்தைங்களில் ஒருத்தர் தான் இந்த ரொஹல்லா இருக்கார்ல, ஈரானோட முதல் சுப்ரீம் கமாண்டர், அவரோட அப்பாவான முஸ்தபா. 1869 சையத் அஹ்மத் முசாவி ஹிந்தி மறைஞ்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் சில மோசமான விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது. ஏன்னா ரொஹல்லாவோட அப்பா முஸ்தபா இருக்கார்ல, அவர் அங்கே லோக்கல் நிலப்பிரபு ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாருங்க. அப்போ ரொஹல்லாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 5 மாதம் குழந்தை, ஓகேவா? அப்போ தான் பிறந்த 5 மாதமே ஆயிருக்கு. ஒரு பக்கம் அவரோட தாத்தா மறைஞ்சிட்டாரு, இன்னொரு பக்கம் அப்பா படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயங்களை சொல்லியே இந்த 2 பேரோட சித்தாந்தம் இருக்குல்ல, ஷியா சார்ந்த சித்தாந்தம், இதை சொல்லியே ரொஹல்லாவை வளர்க்குறாங்க அவங்களோட குடும்பத்தினர். ஸோ இப்படி வளர்ற ஒரு பையன் என்னங்க நினைப்பான், தான் சார்ந்த மக்களுக்கு இதுக்கப்புறம் அநீதி இழைக்கப்படவே கூடாதுன்னு வளர ஆரம்பிப்பார்ல, அப்படிதான் ரொஹல்லா வளர்ந்துருக்காரு. மார்க்கம் சார்ந்து மட்டும் பெரிய அபிமானம் கொண்டிருந்த ரொஹல்லாவுக்கு திடீர்னு அரசியல் மேலேயே நாட்டம் வருது. பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நோக்கி போக ஆரம்பித்தார். மேற்கத்திய கலாச்சாரம் ஈரானில் அப்போ பயங்கரமாக பெருகிட்டு இருந்த நேரம். ஃபுல்லாக யூஎஸில் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே போல் ஈரானில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி மக்கள் நடந்துப்பாங்களோ அது போல் ஈரானில் நடக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்து அவர் தான், நாம் கலாச்சாரத்தை மறுவ விடக்கூடாது, இங்கே வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கவே கூடாதுன்னு அரசியலில் பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஷாவோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில். அந்த ஆட்சி இருக்கிறதுன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்தளவுக்கு இங்கே ஈரானில் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவரோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈரானில் அந்த காலகட்டத்தில் இருந்த மாணவர்கள் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணுறாரு ரொஹல்லா. மாணவர்கள்கிட்ட இந்த ஷா இருக்கார்ல, இவரோட அரசியல் கொள்கைகளை பற்றி கிழிச்செடுக்கிறாருங்க. இதெல்லாம் என்ன அரசியல் கொள்கை அது இதுன்னு பல விஷயங்களை மேடையாக பேச ஆரம்பித்தார். ஸோ இதோட விளைவு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் உச்சத்துக்கு போகுது. 1979 ஷாவை ஈரான் மக்களே தூக்கி எறிகிறாங்க. இந்த ரெவல்யூஷன் வெற்றி அடையுது. ரொஹல்லாவை ஹீரோவாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் சுப்ரீம் லீடர் அப்படின்ற அதிபரை விட பெரிய பொறுப்பு இருக்குது பாருங்க, அது ஈரானுக்கே வந்துச்சு. இந்த சுப்ரீம் லீடராக பதவி வகிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேருக்கு முன்னாடி அயத்துல்லா இமாம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஷியா பிரிவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சுப்ரீமான ஒரு பதவியே. அவங்களுக்கு மார்க்கம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்டமைப்பு எல்லாமே வந்து ஃபாலோ ஆகும். இது வரைக்கும் ஈரானை எத்தனை சுப்ரீம் லீடர்ஸ் ஆண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆண்டு முடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் 2 பேர் தான் சுப்ரீம் லீடராக பார்த்துருக்கோம். இது அப்படியே தலைமுறை தான், வேற குடும்பம் எதுவுமே கிடையாது. முதல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, முதல் சுப்ரீம் லீடர் ரொஹல்லா. இவர் 1979 டிசம்பர் 3 ஆரம்பித்து 1989 ஜூன் 3 வரைக்கும் ஆண்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் 182 நாட்கள் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்தவர். இவருக்கு அடுத்தபடியாங்க, அதாவது இவரோட டென்யூர் முடிஞ்ச அடுத்த நாளே இவரோட பையன் இருக்கார்ல சையத் அலி கமேனி, அவர் ஆள ஆரம்பித்தார். 1989 ஜூன் 4 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷங்களாக ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கார். ஸோ ரொஹல்லா, அதுக்கப்புறம் சையத் அலி கமேனி, இவங்களுக்கு அப்புறம் வேறு யார் வர முடியும்? இப்போ இருக்க கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோ தெரியாருல, இவரோட 2வது பையங்க, பேர் சையத் மொஜ்டபா ஹுசைனி கமேனி. இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக வர வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கு. அங்கே அதிபரை விட சுப்ரீம் லீடருக்கு பவர் அதிகம்னு சொன்னேன். அப்போ இந்த நபர் மேலே எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்க யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ கமேனியோட வயசு பார்த்தீங்கன்னா 85 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவரால் பெருசாக அந்த ஒரு பதவியிலிருந்து எந்த அளவுக்கு செயலாற்ற முடியும்னு தெரியல. ஸோ அதனால தான் இப்போ இவரை பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா, சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் ரைசி உயிரிழந்திருந்தார்ல ஈரானோட அதிபர்,
அவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு பார்க்கப்பட்டவர். கமினி முதற்கொண்டு அவர் தான் நோட் பண்ணிட்டு இருந்தார், நம்மளோட சிஷியனா இருக்க இவர் அடுத்து வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நடுவில் தான் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து, அவர் மரணம்னு செய்தி. அவர் இறந்ததுனாலே என்னவோ இவரோட பேர் இந்த சுப்ரீம் லீடர் கண்டஸ்டன்ஸ் பட்டியலில் பெருசாக எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாமே ரைட்டு, ரொஹல்லாவோட தாத்தா சொன்னீங்களே ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எப்படி இங்கே இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுத்துற மக்களே, இன்னும் கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஹிந்தியோட அப்பா பேர் டின் அலி ஷா. இவர் 18ஆம் நூற்றாண்டில் மத்திய ஈரான்லேருந்து நம்ம உத்தரப்பிரதேசுக்கு குடிபெயர்ந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கே தான் வசித்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக தான் ரஹல்லாம் பிறந்திருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஈராக் வழியாக அவர் ஈரான் போனது. அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் லீடர் எதனா ஒன்று சொன்னாலே உலகம் முழுக்க அதிர்து. பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பேனிக் ஆகுறாங்களே, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கும் குழப்பம் இருந்துச்சு. அதுனா ப்ரோ பிரசிடென்ட் தானே அதிகமாக இருக்கணும் பவர், அங்கே நான் சுப்ரீம் லீடர் சொல்கிறாங்கன்ற குழப்பம் இருந்துச்சுல. இவ்வளோ விஷயங்கள் சுப்ரீம் லீடர் பண்ணி ஈரானியே கட்டமைச்சதுனால தான் அவங்க பேச்சுக்காங்க அவ்வளோ மோசு. இந்த சுப்ரீம் லீடர் பொசிஷன் இருக்குல்ல, இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மேட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.